இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவை கோதை நாச்சியார் வழிபாடு மிகச்சரியான யோகத்தை கொடுக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய கோதை நாச்சியார் வழிபாடு, இல்ல ஆண்டாள் வழிபாடு. ஏதோ ஒரு கோவிலுக்கு போறீங்க, அங்க ஆண்டாள் இருக்கு. ஆனா போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது, தனுசு ராசிக்காரருக்கு மிகச்சரியான யோகம். அதை தாண்டியும் குருவாயூரப்பனுடைய வழிபாடு. முடிஞ்சா குருவாயூரப்பன் கோவிலுக்கு போறதுல குருவாயூரப்பன் போட்டோ வாங்கி வைக்கிறது, குருவாயூரப்பனுக்கு தினம் ஒரு பூ போட்டு ஒரு நமஸ்காரம் பண்றது, அர்ச்சனை பண்றது, அவரோட ஸ்லோகத்தை கேட்கறதெல்லாம் அன்னெசசரி புதனோட தேவையில்லாத தாட்ஸ்ல இருந்து உங்களை வெளியில கொண்டு வந்துரும். வேலை அப்படின்ற இடத்துல வைக்கக்கூடிய செக்ல இருந்து முதல்ல குருவாயூரப்பர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். டைம் இருக்குன்னா ஒரு தடவை குருவாயூர் போயிட்டு வந்துருங்க. இல்ல மேடம் இங்கெல்லாம் போக முடியல அப்படின்னீங்கன்னா குருவாயூரப்பன் போட்டோ வாங்கி வீட்டை நமஸ்காரம் பண்றதே மிகச்சரியான யோகத்தை கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொடுத்தே தீரும். ஓகே. இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? தனுசு ராசிக்காரங்க நிறைய ஒட்டகம் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. ஒட்டகமா? ஆமா. நிறைய ஒட்டகம் பார்ப்பீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒட்டகம் பார்ப்பீங்க. ஒட்டக இமேஜ் கிடைக்கும் உங்க கண்ல. ஒட்டகம் மாரியான ஏதோ ஒரு போஸ் பார்ப்பீங்க. 1ஆம் தேதியிலேருந்தே 30 தேதிக்குள்ள பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. 2, 3 தடவையாவது கண்ல படும். அநேகமா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்களாக இருந்தால் ஆஷ் கலர் இல்லாட்டி ப்ளூ கலர், பிளாக் கலர்ல ஏதாவது ட்ரெஸ் வேர் பண்ணியிருப்பீங்க. பெண்களாக இருக்கிற பட்சத்துல பிங்க்கும் மல்டி கலர்ல ஏதாவது எல்லா கலரும் கலந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டிருப்பீங்க. இந்த அமைப்புல தான் இந்த வீடியோ உங்க கண்ணிலேயே படும். இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுடைய காலம் சூப்பரா இருக்குன்னு நினைச்சுக்கோங்க.